இங்கே ஒரு பொண்ணு ஸ்கூலில் ரொம்பவே சோகமாக இருப்பா. அதனால் அந்த ஸ்கூலில் உள்ள மனத்தத்துவ டீச்சர் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறனால தான் அவள் வந்து கவலையாக இருக்கா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அட்வைஸ் பண்ணி முடிய 2 பேரும் காரில் ஏறி வருவாங்க. அப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பா காரில் ஏறி நான் உங்கள் கூட வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. கடைசியில் இவங்க அப்பாவும் பொண்ணு ஒரு கார்லேயும் மனைவி தன்னோட காரில் பின்னாடியுமா வருவாங்க. அப்போது மனைவியும் முந்திக்கிட்டு போகும்போது பொண்ணு அப்பாவும் அம்மா முந்திக்கிட்டு போகிறாங்க, நீங்கள் அவங்கள விட முந்திக்கிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வருவா. அப்பாவும் முந்திக்கிட்டு வருவார். அப்போன்னு பார்க்க எதிர்பாராத விதமாக அந்த மனைவியோட கார் வந்து ஒரு மரத்தில் இடித்து ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆனால் அதை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் தெரியாமல் வந்துடுவாங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்ப்பா, அவங்க அப்பாவோட கார் அந்த அம்மாவோட கார் வராமல் இருக்கும். ஃபோன் பண்ணி பார்ப்பா, அப்போ அந்த அம்மா எடுக்க மாட்டா. அப்போ அம்மா எடுத்துருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். திடீர்னு அந்த பொண்ணு நம்பருக்கு ஒரு ஃபோன் வரும், உங்கள் அம்மா ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற மணி. உடனே அவங்க 2 பேரும் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வேகமாக போவாள். நம்ம ஹீரோ வந்து வெளியவே நின்றுக்கிட்டு இருப்பார். சரி அவள் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி. கடைசியில் அந்த பொண்ணு வந்து மாத்திரை மருந்து வாங்க அப்பாட்ட காசு கேட்பா. அவரும் காசு கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த பொண்டாட்டியோட மனைவி வந்தனால அவர் கோபமாக வந்துடுவார். 2 பேரும் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா திடீர்னு அவளுக்கு தூக்கம் வராது. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பெட் முழுக்க ரத்தமாக இருக்கும். என்னன்னு தெரிலையே. பொண்ணை எழுப்பி கேட்கும்போது, தெரியலையேப்பா, எனக்கும் நான் தூங்கிட்டு தானப்பா இருந்தேன் அப்படின்னு கேட்பா. இந்நேரம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் தன்னோட மனைவிக்கே கால் பண்ணி கேட்டிருப்பாரு. அவள் நம்மளோட பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருப்பார். அதே போல் துணி எல்லாம் எடுத்து கொடுத்து மகளை பாத்ரூம்குள்ளே அனுப்பியிருப்பார். மகளும் அவர் அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு வந்திருப்பா. காலையில் திடீர்னு பிள்ளை அடிக்கிற சவுண்டு வரும். கணவர் வந்து கதவை திறப்பார். மனைவி வந்து கோபமாக பேக்கோடு உள்ளே வருவா. தன்னோட பொண்ணுக்காக அவள் திரும்பவும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக உள்ள வந்திருப்பா. அப்புறம் தன் பொண்ணுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பா. வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பா. கணவன் வந்து அவளுக்கு உறுதுணையாக அவரும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட அமைதியாக இருந்துக்கிட்டு